Hi dears, welcome to our channel Last World. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம ஆரி கிளாஸ்ல ஃபில்லிங் ஸ்டிச்சோட டைப் 1 தான் பார்க்க போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு லீஃப் டிசைன் போட்டு அதுல எப்படி நம்ம டிசைன் பண்ண போறோம் அப்படிங்கறத தான் சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் லீஃப் டிசைன் வந்து நீங்க செயின்ல போட்டுக்கோங்க. அதுக்கு அப்புறமா த்ரெட் எடுத்து பேக் நாட் போட்டுட்டு அதாவது ஸ்டார்டிங் நாட் போட்டுட்டு செயினை ஸ்டார்ட் பண்ணுங்க. கொஞ்சம் பெருசா செயின் போடும்போது நமக்கு அந்த லீஃபோட கேப் ஃபுல்லாவே ஃபில் ஆயிடும். ஸ்டார்ட் பண்ணி எந்த இடத்துல முடிக்கிறோமோ அந்த இடத்துல திருப்பி ஒரு குட்டி செயின் போட்டு அதுக்கப்புறமா திரும்பவும் பின்னாடி அந்த த்ரெட்டை கொண்டு போய் ஒரு செயின் மேக் பண்ணி அதுக்கப்புறமா திரும்ப ஃப்ரண்ட்டுக்கு வரேன். அதாவது மேலேருந்து கீழேருந்து மேலே அதே மாதிரி நம்ம போடுவோம். இது எதுக்காக அப்படின்னா நீங்கள் ஒரு லீஃபை ஃபில் பண்ணிக்கலாம், ஒரு ஃப்ளாரை ஃபில் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி ஒரு கேப் ஸ்பேஸை ஃபில் பண்ணிக்கிறதுக்காக இந்த ஸ்டிச்சஸை யூஸ் பண்ணுவோம். இதை போட்டுமே நமக்கு ஒரு குட்டி குட்டி கேப்ஸ் தெரியும். அதை எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் இப்போ தான் ஆரியில் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா ஆரி கிளாஸ்க்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் தேவை அப்படிங்கிறதுலேருந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் செயின் எப்படி போடுறது அப்படிங்கிறத வரைக்கும் நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோஸாக போட்டிருக்கேன். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்துட்டு வந்துடுங்க. இப்போ இதே ப்ராசஸை நம்ம கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கும்போதே உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் அந்த லீஃப் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃபில் ஆகிட்டே வருது இல்லையா. நம்ம எந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோமோ கேப்பை ஃபில் பண்ணுற மாதிரி நம்ம வந்துட்டு செயின்ஸ் போட்டு எடுக்கிறோம். நான் டபுள் த்ரெட்டை வந்துட்டு இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். இதோட பிராண்டோட நேம்மே டபுள் பெல் தான். நீங்கள் ஜரி வந்துட்டு A1 ஜரி என்ன கேட்டால் எனக்கு பர்சனலாக பிடிக்கும், அதனால நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். அதே மாதிரி த்ரெட்லேயும் டபுள் பெல் பிராண்ட் வந்து நல்லாவே இருக்குது. நீடிலும் நீங்கள் துளிப் தான் வாங்கணும் அப்படின்லாம் இல்லை. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நார்மலாக ஒரு 20-30 ருபீஸ்க்கே வந்துட்டு நீடில்ஸ் கிடைக்கும். அதையே நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம். த்ரெட்டில் போடும்போது உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் நூல் அருந்து போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதை பற்றி ஒரி பண்ண வேணாம். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கான அந்த ஃபாஸ்ட்டும் த்ரெட்டில் போடுறதுக்கான பழக்கமும் ஈஸியாகவே வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எண்ட் நாட் போட்டு முடிக்க போகிறேன். இதுக்கப்புறம் எண்ட் நாட் போட்டு முடிச்சுட்டு அந்த மீதி தெரிகிற கேப்ஸுக்கும் நான் லீஃப் டிசைன் மாதிரியே குட்டி குட்டி செயினாக போட்டு ஃபில் பண்ணுவேன். அதை நீங்கள் வீடியோவில் பார்ப்பீங்க. ஒரு டிசைன் அப்படின்னாலே ஸ்டார்டிங் நாட்டும் எண்டிங் நாட்டும் ரொம்ப முக்கியம். அதை நீங்கள் ப்ராப்பராக போட கற்றுக்கிட்டிங்கன்னா மட்டும்தான் உங்களோட டிசைன் வந்துட்டு லாங் லைஃபாக இருக்கும். இப்போ பார்த்தீங்களா கேப்ஸ் வந்து தெரியுது இல்லையா, அந்த கேப்ஸை நான் குட்டி குட்டியாக செயின் போட்டு ஃபில் பண்ணி காட்ட போகிறேன். உங்களுக்கு இப்போ தெரியுது இல்லைங்களா, அந்த சுற்றி கேப் இருக்குல்ல, அதை வந்து நான் ஃபில் பண்ணி காட்ட போகிறேன். இது வந்து நார்மல் செயின் மாதிரியே தான். செயின் எப்படி நம்ம போடுவோமோ அதே மாதிரி அந்த லீஃப் டிசைன் கேப்க்கு ஏற்ற மாதிரி நான் செயின் வந்து போட்டு எடுக்க போகிறேன். அவ்வளோதான். இதை போட்டு எண்டிங் நாட் போட்டு முடிச்சிட்டேன் அப்படின்னா இந்த லீஃப் ஃபில்லிங் ஸ்டிச் வந்து நம்ம போட்டு முடிச்சிட்டோம். இதே மாதிரி ஸ்ட்ரைட்டாகவும் நம்ம ஃபில் பண்ணலாம். அதை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்துன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் தான் நான் அடுத்த வீடியோ பண்ணுறதுக்கான மோட்டிவேஷன். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் உங்கள் எல்லாரையும் அடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன். பாய்.